ஒரு அழகான வெயிலான காட்டில் சாமி அணில் ஆர்வத்துடன் மண்ணை தோண்டி ஒரு பெரிய சரியான அக்கான் கொட்டையை கண்டுபிடித்தது. வாவ், இதுதான் இதுவரைக்கும் நான் பார்த்ததிலேயே பெரிய கொட்டை என்று சந்தோஷமாக கத்தியது. சிறிது நேரத்தில் ரோசி முயல் சோகமாக துள்ளி வந்தது. நான் ஒரு கேரட்டையும் கண்டுபிடிக்கல என்று சோகமாக சொன்னது. ஆனால் சாமி கொட்டையை இறுக்கி அணைத்து கொண்டது. இது என்னோடது, நீயே தேடிக்கோ. ரோசி வருத்தத்துடன் மெதுவாக துள்ளிச் சென்றது. பிறகு சாமி அந்த பெரிய கொட்டையை தனியாக உடைக்க மிகவும் சிரமப்பட்டது. அதனால் முடியவில்லை. சாமியின் போராட்டத்தை பார்த்த ரோசி தன் துக்கத்தை மறந்து திரும்பி ஓடி வந்தது. இதை ஒராள் மட்டும் உடைக்க முடியாது என்று மென்மையாக சொன்னது. ரோசி தனது பலமான கால்களை பயன்படுத்தி கொட்டையை நிலைப்படுத்த உதவியது. பிறகு இருவரும் சேர்ந்து கல்லை வைத்து கொட்டையை உடைத்தனர். சாமி உடனே தன் சுயநலமாக இருந்தது தவறு என்று உணர்ந்தது. ஓ ரோசி, நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செய்து இந்த பாதியை நீ எடுத்துக்கோ. ரோசி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து புன்னகைக்க, இரண்டு நண்பர்களும் தங்கள் கொட்டையின் பாதியை சேர்ந்து சுவைத்து மகிழ்ந்தனர். இதன் மூலம் பகிர்வது மகிழ்ச்சி என்பதை நிரூபித்தது.